எல்லாருக்கும் சொல்லிட்டியா? எல்லாருக்கும் தகவல் கொடுத்தேன். எல்லாருக்கும் சொல்லிட்டியா? எல்லாரும் சொல்லிட்டேன். சொன்னாலே எடுத்துடலாமா? நான் தச்சுதான் பேசுறேன். அப்புறம் நாளைக்கு ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். என்ன சொல்ல சொல்லு. எப்பயா கூட தூக்கிட்டு போதில்ல. முக்கணவன் மகனே என் தந்தனுக்கு முன்பிருந்த கணபதியை முன்னடவா, என் வேலனுக்கு முன்பிருந்த விநாயகரே முன்னடவா. நான் பொண்ணா பிறந்திருந்தா ஒரு புள்ள ஒண்ணு பெற்றிருந்தேன். நான் ஆனா பிறந்த கொள்ள புள்ள பெற மாலையே அட புள்ள பெற ஒருத்தி பேசிக்கின்னு இருந்தா ஒருத்தி கீசிக்கின்னு இருந்தா அவ கீசிக்கினே யாருடைய பேர் சொல்ல வேண்டும் என்றால் வையாவூர் சுந்தரம் அவர்கள். பேரு மதிப்பிற்குரிய பொன்னி நாடகம் பண்ற ஆசிரியர் வையாவூர் சுந்தரம். வையாவூர் சுந்தரம் அவர்கள் செட்டி சிவலோக பதவி அடைஞ்சது. ஐயோ பாவம் நல்ல மனுஷன் நல்லதான் வந்தாரு பாவம் சாப்பிட்டாப்ல. பாட்டுக்காரு மேலக்காரருக்கு கொடுத்துருவா. அவங்க ஊர்ல ஆட்டை புடிச்சு வச்சுக்கிறாரு கர்ண மோச்சான்னு சொல்லி இருந்தாரு. ஒட்டுன்னு போடுவாருன்னு பாக்கல நானு. செட்டி சிவலோக பதவி அடைஞ்சதுனால் அதற்காக இந்த பெண்ணைக்காரர் எனும் உபயமாக அவருடைய இறப்பிற்கு அவருடைய நடப்பிற்கு சம்பூர் ஹரிச்சந்திரா என்று சொல்லக்கூடிய நாடகம் இலவசமாக என் தலைமையில் நடத்தப்படும். அவன் யாருக்குன்னா அம்சம் குச்சாலுமே சும்மா இருக்க மாட்டான். இப்ப புள்ள குஷ்டிக்கிறாங்க. எப்பேற்பட்ட சாமி என்ன சொன்னேன்? எல்லாருக்கும் தகவல் குடுறா, எல்லாருக்கும் தகவல் நாங்க அர்ஜென்ட் திடீர்னு செத்து போனா உப்பு இப்பு சொல்லிட்டு இப்பதான் ஆயுஷ் சுந்தரமா செத்துட்டா. ஐயோ எனக்கு 2 லட்சம் பணம் தரணும்டா. 2 லட்சத்துக்கு பாக்குறேன். எனக்கு 4 பேண்ட் தட்டு வரும். நான் ஆயுஷில வச்சு கடிச்சிட்டு ஒரு பாலனா போடலான்னு வந்துட்டேன். அம்பேல் அடிக்கூடாது. அம்பேல் அடிக்கூடாது. அம்பேல் விட்டாப்புல உங்க தலையெழுத்தா ஒரு 820 பகல் பூரா போய்
போயிட்டு இருக்கிற தலையாரி ராத்திரி எங்க 5 பேரும் உயிரை எடுக்கிற இங்க ஏன் பொண்ணு வந்து உதவாங்க சொல்றான் ஓட்டு வையாச்சு வயிற்று நான் வீட்டுல தூங்கி இருந்தேன் இவன் தான் வந்து எழுப்பி சொன்னான் என்ன சொன்னா ஏந்து வாடா அண்ணா நான் கேக்குறேன் பையா உனக்கு விவரம் தெரியாத புள்ள நீ தூங்கிறேடா பையா ஒரு தூங்கலை செத்துறான் என் மேல தப்பு அதுக்கு பிறகு என் மேல தப்புக்கிறேன் நான் ஐயா ஒரு சுந்தர் செத்து தான் சொன்னேன் அதாங்க ஏற்கனவே ஆட்டோ டொக்கு நானு விழுப்புரம் நாடகம் ஆட்டு வந்தேன் வந்து மாகாணத்துல பசி ஏறிங்க அங்கிருந்து ஏறி படாலத்துக்கு வந்துடலாம் சொல்லிட்டு வந்த மாதிரியா அந்த மாதிரி வந்தா படாலத்துக்கு தப்புல போஸ்ட் ஓட்டு இருந்தது என்ன போஸ்ட் சுந்தரம் மரணம் மா போட்டு இருந்தது அப்புறம் ஷூ போட்டு இருந்தது பட்டு பார்த்தா கண்ட்ராக்டர் விசேஷன் டிரைவர் பஸ் எடுத்து கிளம்பிட்டான் கண்ட்ராக்டர் விசாரிச்சாரு டிரைவர் பஸ் எடுத்து கிளம்பிட்டாரு எப்படி படிச்ச விளக்கமா சொல்ல சூனு பச்சா அடுத்த எழுத்துக்குள்ள வண்டி கிளம்பிடுச்சு என்னடா சொல்ற அட கண்ணி அது சுந்தரம் இல்லடா அவன் செத்தவன் சுந்தரேசன்டா அதான் வையா ஊருன்னு போட்டு இருந்தது அப்புறம் சூனு போட்டு இருந்தது சுந்தரேசன்டா சுந்தரம் இன்னும் சாவலடா அவன் வந்து சொன்னான் பாரு சரி ஏதோ செத்துட்டாங்களே சித்தப்பங்காரு சாகு போலான்னு அறுக்கு பறக்க ஓடியாரு பார்த்து நம்ம சும்மா பருவ அவசரத்துல ஓடியாந்தோம் பாரு நான் கைனு வெளியே பூந்து அப்படி சுருக்காட்டுக்காக ஓடியாரேன் அப்பதான் ஒரு யோசனை வந்தது என்னடா யோசனை சாவுக்கு போறோமா மாலை இல்லாத போனா காரி விழுவாங்களே சரி என்ன டாமர் பண்ண மாலை எடுத்து வரா இல்ல இல்ல உத்தரவாரு போனேன் இல்ல இல்ல திண்டிவனம் போனேன் இல்ல இல்ல மதுராந்து போனேன் இல்ல செங்கல்பட்டு போனேன் இல்ல அட கோத்தா தாலேருக்கு எங்கடா வர போனேன் அங்க வர வழியில அந்த சுடுகாட்டு மேல எவனோ செத்து மாலை போட்டு வச்சிருந்தாங்க அந்த சமாதி மேல அதுல இருந்து ஒரு மாலையை தான் உணவு போட்டேன் செத்து போன மேல மாலை இல்ல அதை கொண்டு வந்து எத்தனை மாலை மேல எத்தனை மாலை போட்டாவா நானுக்கு சாவு மாலை எடுத்துன்னு வந்தானா சாவுக்கு வெத்திலையும் பொரியும் போட்டுன்னு போனாங்க அது வந்து வெத்தில எடுத்துன்னு வந்தா உன் வாயில சொருவுன அவருக்கு வாயில வெட்டிய உயிரோடு சாகடிக்கீங்களா நான் ஏன் பண்ணா அப்ப நாடக கேன்சல் ஹரிச்சந்திரா அப்படியா செத்துது எங்க பிரேமா இல்ல கர்ண மோட்ச நாடக புதான்னு சொல்லிட்டு பேசிட்டோமே சரி நான் தான் கர்ணனா கட்டணும் பழகுது உன் சாவுக்குன்னு நினைச்சேன் நானு எதுல கர்ண மோட்ச துந்திப்புடே அடி வாங்காத ஓடிவிடு காரி மூடா துந்தி போய் ஆடுவாங்க கேள்றான் மெடல் கொடுக்கணும் பிறப்பு ஒன்று இருக்குமே ஆனால் இறைவன் இறப்பையும் சேர்த்து வைத்திருக்கிறாயா செங்காட்டு வாதியாரு பெண்ணுக்கு என்ன சொல்ற பார்த்தாயா பையாவூர் சூத்திரம் சேர்த்துட்டா நான் காரணம் ஆடு
நீ செத்துட்டு தலை கட்டு வந்து நீ செத்துட்டு இல்ல நீ செத்துட்டு எனக்கு தலை கட்டு வந்துக்கிட்டியா அப்ப செத்த பிள்ளைக்கு தானே தலை கட்டு. ஆமா ஆமா சொல்லுவா அண்ணன் எப்போ ஒழிவான் திண்ணை எப்போ ஏறலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி பங்காளி செத்த பங்காளி தானே எப்பயுமே பதம் பார்த்து கட்டுறாங்க. அதான் நீ செத்த பண்ணி எனக்கு தலை கட்டு வந்து ஐயா ஒரு கிராமத்திலே எங்களுடைய குடும்பத்திற்கு முதலாக வந்தவர்கள் எங்களுடைய அண்ணி பெருமுனியன் சொல்வார்கள். அவருடைய சகோதரி அதாவது அவருடைய பாரியால் மனைவி அமாவாசை அம்மாள் இருந்திருக்கின்றார்கள். அந்த வருகின்ற அந்த சனிக்கிழமை கர்ணமோட்சம். ஏண்டா இதுக்குள்ள நான் செத்துட்டா கர்ணமோட்சம் எனக்கு ஆயுதுன்னு சொல்றாரு. சரி ஆண்டோடு இருப்பினும் இந்த நாடகம் எதற்காக ஏன் இவ்வளவு தாமதம் உங்களுக்கு? ஐயா வரங்க பஸ் பண்ணா நீனே என்ன சொல்றீங்க? ஏய் ஓத்தா உன்னை கேட்டா நீ பதில் சொல்லு. மிச்சம் பேச்சிருக்க பேச்சு ஓட்டா சொல்லாரு. மிச்சம் டேய் எவ்வளவு மீடியாச்சு அவள் தான் மீடியா. டேய் உன்னை கேக்குறா நீ உள்ள அவங்க ஓத்தா. டேய் மிச்சம் டே தும்மா எவ்வளவு பொக்குணுமோ அவள்தான் பொத்துக்கணும். பாப்பாவ என்ன பாப்பா அவன் என் மூத்துறேங்க. ஏமாத்திரம் என்ன பார்த்து ஒல்தா சொல்ற. ஏய் உன்னை கேட்டாரு இல்ல நீ பதில் சொல்லு. உமால டேய் மிச்சா உனக்கும் சண்டை நீ என்ன கொண்டாடி வர கை மட்டும் வந்தீங்க. கேள்வி பாருங்க. ஓத்தனை என்னோட மச்சானு கேட்டு உங்க அம்மா உங்க அம்மா எங்க போய் வரான்னு சொல்றாங்க. வாயில கட்டவன் வாய முடியும் சும்மா இருன்னா அவன் பேச்சு என்ன முனி மாதிரி கிடையாது. நான் உப்பா முனிய மாதிரியா இல்ல முன்ன மாதிரி கிடையாதுன்ற. என்னடா இவளை கால தாமம் என்று கேட்டு பதில் கூறாமல் இருவர் அந்த கொடுமை கேக்குற. என்னடா கொடுமை? உங்களை பாலாத்தான் ஓடியாரு வர வழியில அண்ணன் தம்பி 2 பேரும் வெட்டி மடிக்கிறானு. ஏண்டா அண்ணன் தம்பி ஒரு தாயின் பிள்ளைகள் வெட்டி மடிக்கிறார்கள். 2 பேரும் வெட்டி மடிக்கிறானு. என்னடான்னு போய் மடங்குறேன். அப்பதான் எல்லாரும் சொல்றாங்க என்ன சொன்னாங்க? ஐயா ஒன்னும் கிடையாது, அண்ணன் தம்பிக்கு சண்டை கிடையாது. அதாவது அவங்க அப்பா அம்மா ஒன்னும் சம்பாதிச்சு வைக்கல. ஒரு காக்காணி நிலமும் 5 எருமாடும் தான். காக்காணி நிலம் 5 எருமாடு. அந்த 5 எருமாட்டை சின்னவங்க கையில கொடுத்துட்டாங்க. காக்காணி நிலத்தை பெரியவங்க கையில கொடுத்துட்டாங்க. நல்லது. அவன் வச்சு அப்படியே காசு தள்ளிங்கிறான். பெரியவன் பயிர் வச்சு பயிர் நாளை மறுநாள் அறுவடை டைம். ஆமா அந்த நேரத்துல சின்ன எருமாடு போய் 5 மாடம் போயிட்டு பயிரை மேய்ஞ்சிட்டு பயிரை மேய்ஞ்சோடு பெரியவனுக்கு கோபம் வந்துட்டு அவன் தடியத்தான் தான் அந்த எருமாட்டி அடிச்சு காலம் ஓட்டு. அடப்பா வந்து தம்பி எருமாட்டை அண்ணங்க தம்பி தம்பிக்காரன் போயிட்டு என்ன பண்ணா இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அண்ணன் அடிக்கிறான்னு வீட்டுக்கு ஓடுறான். தம்பி தம்பிக்காரன் ஓடுறான். போனா அண்ணன் வீட்டுல இல்ல. அவங்க அண்ணி ஒரு 5 மாசம் கர்ப்பிணியா இருக்குது. அது எதிர வந்தது. இவன் போன வேகத்துல அவங்க அண்ணி எட்டு ஒரே உத வச்சான் வயிற்று மேல. அண்ணன் இல்லாத கோபத்துல அண்ணி மேல அண்ணி எட்டு வச்சானே அந்த கர்ப்பம் கலங்கி போச்சு. ஐயோ பிறகு
இதனால இவங்க அண்ணன் தம்பி வெட்டி மடியிறானுங்க. ஏய். அந்த வயல நான் வந்தேன். ஏய். என்னை கூப்பிட்டு நீ ஊர் பஞ்சாயத்து பேசுவேன், ஏய். நீ பேசி முடிச்சுட்டு போப்பானாங்க. ஆஹா. அவங்க 2 பேரும் கூப்பிட்டு சமாதானம் பண்ணேன். எப்படிடா டேய் நன்றாக சமாதானம் பண்ணியா? என்னை விட எவன் பஞ்சாயத்து போனவா? அதுக்கு தாண்டா உன்னை நான் சொல்றேன். நல்ல காவலாளின்னு. பெரியவனை கூப்பிட்டேன். ஏய். டேய் ஏதோ வாய் இல்லாத ஜீவன் ஆமா. வயிறு மேஞ்சிடுச்சு, ஏய். அதை நீ காலை ஓட்டுறது தப்பு. தப்பு. இந்த மாட்டை ஓட்டின்னு போறேன், எத்தனை வருஷம் ஆகுது எத்தனை மாசம் ஆகுது தெரியாது. தெரியாது. இந்த 5 மாசத்தையும் காலை சரி பண்ணி விட்டு ஊன் பொறுப்புடான்னு. நல்லது. என்ன? சபா. நல்ல பஞ்சாயத்து. யாருகிட்ட? ஏய். பெரியவங்கிட்ட. பெரியவங்கிட்ட. சின்னவனை கூப்பிட்டேன். ஏய். இங்க வாடா, ஏய். நீ 8 ஓட்டினால தான் ஒன்னிக்கு கர்ப்பம் கிளம்பி போச்சு. ஆமா. ஒன்னி இட்டு போய் இதே மாதிரி 5 மாசம் கர்ப்பிணி ஆகி அவனை 5 மாடு வச்சு வரலாம். உன்னை குறுக்க வெட்ட கூடாதா? மகனை நெடுக்க வெட்டணும். டேய். அண்ணா தம்பி மாட்டை காலை ஓடிச்சுட்டா அண்ணன். தம்பி மாட்டை ஓட்டி போய் நல்லா கட்டு போட்டு கொண்டு வந்து மாட்டை நல்லா சரிப்படுத்தி விடுன்னு சொன்னா அது நியாயம். நான் டேய், ஒரு அண்ணி என்ன வேணும்? ஒரு மச்சன பிள்ளைக்கு தாயாகத்தானே வேணும். கர்ப்பம் கலைஞ்சு போச்சு, அவனை கூப்பிட்டு மச்சன பிள்ளைய கூப்பிட்டு இதே மாதிரி முழுவாம கொண்டு வா, ஏம்பா கர்ப்பிணியா கொண்டு வான்னு சொல்லிடுது. என்னடா நியாயம்? அவன் காலை ஓட்டா நீ காலை ரெடி பண்றான், ஏய், நீ புள்ளி கலங்கணும் நீ புள்ள குடுறான்னு தப்பா இல்ல? கொன்னுடும். இந்த பஞ்சாயத்து போய் நாளைக்கு பேசவே கூடாது. டேய், அவன் எங்கடா? இங்கே போயிட்டனா? சரி. ஏய், இது எப்பேற்பட்ட நாடு? மதிமகனாபுரி நாடு. இந்த மதிமகனாபுரி நாட்டிலே ராஜேந்திர மன்னர் என்று பெயர் படைத்து வாழ்ந்து வருகிறார். ஆமையா இருப்பினும் மக்களுடைய குறையை கேட்க வேண்டும், ஆகட்டையா பதில் உரைக்க வேண்டும். ஆகட்டையா